ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதுவும் 10 நிமிஷத்தில் சூப்பராக செய்யக்கூடியது முட்டை சாதம். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கிளாஸ் அரிசி, 100 கிராம் அரிசிக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். வெங்காயம் தக்காளி எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா டேஸ்டியாக அசத்தலாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஹெல்த்தியான சாப்பாடு கூட பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அடிக்கடி செய்யலாம் ரிப்பீட்டடாக. ஒரு அரை டீஸ்பூன் சால்ட், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா. குழந்தைங்களுக்கு எப்போவுமே நான்வெஜ் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்மெல்லே நல்லா சாப்பிட்ருவாங்க, அப்சர்வ் பண்ணிவிடும் ஸ்மெல்லில். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்குற சாப்பாட்டில் வர வாசனையும் அதனுடைய பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ளேவராக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டிக்கிறேன். எடுத்த உடனே நம்ம வெங்காயம் தக்காளியில் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் முட்டை வெந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இதாகட்டும், பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். முட்டை பொரிஞ்சு வெங்காயம் தக்காளி கூட சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா பார்க்க இதாக இருக்கும். பசங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட ஈஸியாக இருக்கும். இதுக்கு சைடிஷே கொடுக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்ருவாங்க. வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஆனியன் பச்சடி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஒரு ரைஸு. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது. அப்போ குயிக்காக செய்யணும், லேட்டாக எழுந்திச்சிட்டோம், இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்ற டைமில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி இந்தமாரி கிண்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களும் சாப்பிட்ருவாங்க, நமக்கும் டைம் மிச்சமாகும். ஸோ கண்டிப்பாக இந்தமாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது காரம், வெங்காயம், தக்காளி, உப்பு எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு நமக்கு வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். இது செய்யறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷமே அதிகம். வெங்காயம் தக்காளி அடுப்பில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா போட்டு வதக்கி தாளித்து எடுக்க வேண்டியதான். சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்மளுடைய அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.